ஜூலை 29 கருட பஞ்சமி எனும் நாகப்பஞ்சமி ப்ளஸ் செவ்வாய்க்கிழமை கோடியில் ஒரு நாள். இந்த ஒரு விளக்க அன்றைய தினம் நம்ம மறக்காமல் ஏற்றணும் அப்படின்னா நீங்கள் வேண்டான்னாலும் பணம் உங்கள் வீடு தேடி வரும். தீராத கடன் பிரச்சனை இருந்தால் தீரும். 16 செல்வங்களும் தாண்டவம் ஆடும். அது என்ன விளக்கு, எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். புதுசாக இப்போ தான் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பஞ்சமி திதி அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வர்றது பார்த்திங்கன்னா இந்த சப்த கன்னியர்களில் ஒருவரான வாராகி அம்மனை வழிபடுவதற்கு உகந்த நாள் அப்படிங்கிறதா நமக்கு தெரியும். ஆனால் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி அமாவாசைக்கு பிறகு வளர்பிறை சதுர்த்தியில் நாகங்களும் அதற்கு அடுத்த நாளான பஞ்சமியில் கருடனும் அவதரித்ததாக புராணங்கள் சொல்லுது. அதனால் நாகங்கள் அவதரித்த நாளை நாக சதுர்த்தினும் கருடன் அவதரித்த தினத்தை கருட பஞ்சமினும் நம்ம கொண்டாடுறோம். கருட பஞ்சமி அன்று கருடனை தான் வழிபடணும்னு இல்லை, அன்றைய தினம் நாகங்களை வழிபடுவது ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வேற, முருகனோட காலுக்கடியில் இருக்கக்கூடியதும் நாகம் அல்லவா. அதனால் முருகப்பெருமானையும் இன்றைய தினம் நம்ம வழிபடுவது ரொம்ப சிறப்பு. நாகப்பஞ்சமி அன்று என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஜூலை 29 எப்போ பஞ்சமி திதி ஆரம்பிக்குது, இது எப்போ செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜூலை 29 அதிகாலை 1:22 பஞ்சமி திதி ஆரம்பிக்குது. ஜூலை 30 புதன்கிழமை அதிகாலை 2 மணி வரையும் இருக்குது. அப்போ அன்றைய நாள் முழுவதும் செவ்வாய்க்கிழமை முழுவதுமே பஞ்சமி திதி நமக்கு இருக்குது. அன்றைய தினம் ராகு காலம் பார்த்திங்கன்னா 3 to 4:30, யமகண்டம் 9 to 10:30, குளிகை 12 to 1:30. பெருமாள் கோவிலுக்கு போனோம் அப்படின்னா நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், கருடனை வணங்கிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு தான் நம்ம பெருமாளையே வழிபடுவோம். அதுதான் முறை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அங்கெல்லாம் இருந்துக்கிட்டு பக்தர்களை காக்க ஓடோடி வரக்கூடியவர் இவர். இவருடைய வாகனமாகவும் கொடியாகவும் இருக்கும் சிறப்பினை பெற்றவர் யார்? கருட பகவான். இந்த கருட பகவான் பெருமாள் மீது அளவு கடந்த பக்தியை கொண்டவர். அதனால தான் இவரை ஆழ்வார்களில் ஒருவராக கருடாழ்வாராக நம்ம சொல்கிறோம். இன்றைய தினம் கருட பஞ்சமி நாகப்பஞ்சமி அல்லவா. அதனால் இன்றைய தினம் நம்ம கருடன், நாக உருவங்கள் வீற்றிருக்கும் பிள்ளையாறு, நாகங்கள் காலடியில் இருக்கக்கூடிய முருகன், எல்லா தெய்வங்களையும் பஞ்சமி திதி அப்படிங்கிறதுனால வாராகி அம்மன், கருட பஞ்சமிங்கிறதுனால பெருமாள், எல்லா தெய்வங்களுக்கும் உரிய நாள். இந்த நாளில் இந்த ஒரு விளக்கை நம்ம ஏற்றணும் அப்படின்னா எதிரிகள் தொல்லை, நோய், விபத்துகள், ஆபத்துகள் இது எல்லாமே நீங்கும். பொதுவாக அரச மரத்துக்கு அளவு கடந்த சக்தி இருக்குது. அரச மரத்தோட வேர் பகுதியில் பார்த்திங்கன்னா பிரம்மாவும், நடுப்பகுதியில் திருமாலும், மேல் பகுதியில் ஈசனும் வாசம் செய்வதாக புராணங்களில் சொல்லப்பட்டுள்ளது. அதனால் இது மும்மூர்த்திகளுக்கும் உரிய ஒரு விருட்சம் அப்படின்னு சொல்லலாம். இதன் அடியில் பிள்ளையார் வீற்றிருப்பார். பிள்ளையாரை வணங்கினாவே நமக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய கேடுகள் அனைத்தும் விலகும். இந்த மும்மூர்த்திகளும் வாசம் செய்வதால தான் இந்த மரத்துக்கு பேரே ராஜ விருட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராஜ விருட்சத்தை நம்ம வழிபட்டோம் அப்படின்னாவே நமக்கு ராஜ வாழ்க்கை கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அரச மரத்தை நம்ம வலம் வந்தால் குழந்தை பேரு கிடைக்கும்பாங்க. இது அறிவியல் ரீதியாகவும் உண்மை. நம்முடைய கஷ்டங்கள்லாம் நீங்கணும் அப்படின்னா அரச மரத்து பிள்ளையாரை சுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 108 முறைலாம் சுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் அனைத்தும் விலகும். அரச மரத்துக்கும் அரச மரத்தடி பிள்ளையாருக்கும் அபரிமிதமான சக்தி இருக்கிறதுனால இது நடந்தே தீரும். அதனால் இந்த அரச மர இலையை இந்த நாளில் நம்ம பயன்படுத்தணும். இப்படி செய்வதனால நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாவம் விலகும். நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி தோஷம், ராகு கேது தோஷம், நவகிரக தோஷம், சர்ப்ப தோஷம் அனைத்தும் தீரும். இந்த நாள் மிக அரிய நாள். அதனால் இந்த அரச மர இலையை கண்டிப்பாக பறிச்சிட்டு இது மாதிரி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் விளக்கு போடுங்க. இதை கோவிலில் போய் போடுவதாக இருந்தால் நீங்கள் வேறு மாதிரி, வீட்டில் ஏற்றுவதாக இருந்தால் வேறு முறையில் நம்ம ஏற்றணும். முதல்ல வீட்டில் ஏற்றுவதற்கு நம்ம பார்க்கலாம். இன்றைய தினம் பஞ்சமி திதி இருக்கக்கூடிய நேரத்தில் எப்போ வேணாலும் செய்யலாம். யமகண்ட நேரத்தை தவிர
ராகு காலத்திலையும் இது செய்யலாம். ஏன்னா நாகப்பஞ்சமி அப்படிங்கிறது ராகு காலத்தில் செய்வதும் சிறப்பு தான். அதனால் ராகு காலத்திலையும் இந்த விளக்கை ஏற்றலாம். சரி, இப்போ இதை எப்படி ஏற்றலான்னு பார்க்கலாம். ஒரு அரச மர இலையை நல்ல பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு இலையை எடுத்துக்குங்க. அதில் மஞ்சள் குங்குமம் நடுவில் வச்சுக்குங்க. மஞ்சள் குங்குமம் அந்த இலையில வச்ச பிறகு அதன் மேலே ஒரு மண் அகல் விளக்கு, புது அகல் விளக்காக இருந்தால் மிகவும் சிறப்பு. புது அகல் விளக்கு இல்லை, வீட்டில் இருக்க பழைய தீபம் ஏற்றலாமானா ஏற்றலாம். இப்போ அதில் மஞ்சள் குங்குமம்லாம் அந்த அகல் விளக்கில் வைத்து அந்த விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. ஏற்றிட்டு அதற்கு பக்கத்தில் ஒரு மஞ்சள் கிழங்கு அதுக்கு அருகில் வச்சிருங்க. அதே போல் 1 ரூபாய் காயின் வச்சிருங்க. அதற்கு பிறகு கருட பகவானோட மந்திரத்தை நம்ம சொல்லணும். ஓம் ஸ்ரீ காருண்யாய கருடாய வேத ரூபாய வினத புத்திராய விஷ்ணு பக்தி பிரியாய அமிர்த கலச ஹஸ்தாய பகு பராக்கிரமாய பக்ஷி ராஜாய சர்வ வக்ர சர்வதோஷ விஷசர்ப விநாசனாய ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய தீராத உடல் உபாதைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், இது எதிரி தொல்லை அனைத்தும் நீங்கும். ஒவ்வொரு கிழமையிலையும் ஒவ்வொரு பலன் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா தீராத உடல் உபாதைகள் இருக்கிறவங்க அன்னைக்கு கருடாழ்வாரை வணங்கணும் அப்படின்னா அந்த பிரச்சனை தீரும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்கிறவங்க திங்கட்கிழமை வணங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு பலனாக செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி இப்படி இருக்குது. ஆனால் எல்லா பலன்களும் ஒருங்கே கிடைக்கக்கூடிய நாள் தான் இந்த கருட பஞ்சமி. அன்றைய தினத்தில் இந்த மந்திரத்தை நம்ம கட்டாயம் சொல்ல வேண்டும். இந்த மந்திரத்தை 6 முறை சொல்லுங்க. இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஒருத்தர் 6 மாத காலம் சொல்லிக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா கருடன் தன் சக்தியின் ஒரு துளியை அவருக்கு தருவதாக ஐதீகம். இந்த கருட பகவானை நம்ம பெரிய திருவடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம கோவிலில் போய் விளக்கேற்றுறோம் கருட பஞ்சமி அன்று அப்படின்னா எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கலாம். இன்றைய தினம் நாகப்பஞ்சமி கருட பஞ்சமின்னு சொல்கிறனால பாம்பு புற்று இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போங்க. ஏன்னா வாராகி அம்மனை பஞ்சமி தேதியில் வழிபடுவோம், நாகப்பஞ்சமியில் பாம்பை வழிபடுவோம். அப்போ பாம்பு புத்து இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிடுங்க. பஞ்சமினா 5 எண்ணெய் கலந்த எண்ணெயை எடுத்துக்குங்க. அதை ஒரு அகல் விளக்கில் ஊற்றி சிகப்பு திரி போட்டு அந்த விளக்கை அரச மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய அம்மனுக்கிட்டையோ நாகர் உருவங்கள்கிட்டையோ இல்லை பிள்ளையார்கிட்டையோ வைத்து உங்கள் வேண்டுதலை சொல்லி நீங்கள் வழிபட வேண்டும். அப்படி வழிபடும்போது நான் மேலே சொன்ன அந்த கருட பகவானோட மந்திரத்தையும் மறக்காமல் சொல்லி உங்கள் வேண்டுதலை சொல்லுங்க. இப்படி வழிபட்டோம் அப்படின்னா சகல தோஷங்களும் விலகும், தீராத கடன் பிரச்சனையும் தீரும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.